ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பாகம். எல்லோரும் ஆயத்தமாய் இருங்கள். இந்த வசனத்தில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். எதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தையும் மகிமைக்குரிய நித்திய ஜீவனையும் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு ஆசீர்வாதங்களையும் நாம் பெற வேண்டுமானால் முதலில் தேவனை தேடுதலில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் அதிகாலமே எழுந்து தேவனை தேடி பாடி துதித்து ஆண்டவரை தேடுதல் வேண்டும். சகேயு ஆண்டவரை தேடி வந்தார், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை தேடுதல் வேண்டும். அதுபோல இரண்டாவது, ஆண்டவரை பின்பற்றி நடக்க வேண்டும். 10 கட்டளைகளை கைக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடக்கும்போது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து மூன்றாவதாக, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தல் வேண்டும். ஆண்டவரை பற்றி தினமும் ஒரு 2 பேருக்காவது நாம் கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய நித்திய ஜீவனையும் பெற வேண்டுமானால் முதலில் தேவனை தேடுதல் வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரை பின்பற்றி நடக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த 3 காரியத்தையும் நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.